ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எனக்கு இன்றைக்கி ஒன்று சொல்லணும்னு தோணுது. அது உங்களுக்கெலாம் நடந்திருக்கா நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி பெட்ரோல் இல்லைன்னு ஒரு இடத்துல போய் நான் பெட்ரோல் போட போனேன். ஆனால் நான் போட சொன்னது 200க்கு. 200க்கு போடுற டைம் நம்மளுக்கு ரெகுலராக நம்ம போட்டுக்கிட்டு இருப்போமா, இவ்வளோ டைம் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் சீக்கிரம் நான் போட சொல்லிவிட்டு அவங்க வந்து என்னை அந்த நம்பர் பெட்ரோல் டேங்க்லலாம் வியூவில் நம்பர்லாம் வருமா, அந்த இடத்துல நான் நிற்கணும். ஆனால் அங்கே ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை சைடில் நிற்க சொன்னாங்க. நானும் சரி ஓகே அப்படின்ட்டு சைடில் நின்றுட்டேன். அவங்க பெட்ரோல் அவராக போட்டார். நான் 200 சொல்லிட்டு பெட்ரோல் போட்டார். திரும்ப நான் குனிஞ்சு அமௌண்ட் எடுத்து அங்கே திருப்பி கொடுக்குனேன். டக்குன்னு எடுத்துட்டார். ஆனால் அவர் டேங்கோட மூடியும் அவர் வச்சுருந்தார். அந்த மூடியும் கையில் எடுத்துகிட்டே போய் கொண்டு போய் அங்கே அந்த டியூப்பை கொண்டு போய் அதில் வச்சிட்டாரு. நான் டேங்க் மூடி எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன். அவர் கையில் இருக்குது. திரும்ப வந்து மூடிட்டார். ஆனால் எனக்கு டவுட்டு, என்ன 200க்கு அதுக்குன்னே பெட்ரோல் போட்டாங்களா? லேட் ஆகுது, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ரொம்ப சீக்கிரம் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி வண்டி எடுத்துகிட்டு போவோம், நம்மளை எப்படி ஏமாற்ற போகிறாங்க, நம்ம ரெகுலராக போடுற கடை தானே அப்படின்ட்டு நான் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போயிடுறேன். எப்போயுமே நான் 200க்கு போட்டால் நம்மளுக்கு அந்த முள் நகர்றது எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஆனால் முள் 100க்கு நான் போட்ட மாதிரி அதே இடத்துல தான் இருக்குது. எப்படிங்க இப்படிலாம் ஏமாத்துறீங்க? உங்களை நம்பி தானங்க நாங்கள் கடைக்கு வரோம். உங்களெல்லாம் யாரும் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். தயவு செஞ்சு இப்படி ஏமாத்தாதீங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தாங்க உழைக்கிறாங்க. நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ஏமாற்றி நீங்கள் அதில் ஒரு 100 50 அடிச்சதில் உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது சொல்லுங்கள்? பெட்ரோல் பல்க் பேரை நான் சொல்ல விரும்பலை. இது சப்போஸ் யாருனாலும் பார்க்காமலேயும் இருக்கலாம். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி அடுத்தவங்க காசை நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, பாய்.